Hello, happy learning. Money and Credits Part 2. Part 2 வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து லோன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பேங்க். நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மணி டெபாசிட் பண்ணுறோம். பேங்க் அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பர்சன்டேஜ் லைக் 15% மட்டும்தான் பேங்க்கில் வச்சுருப்பாங்க. டெபாசிட் பண்ணவங்க வித்ட்ரா பண்ணுறதுக்காக தான் இந்த கேஷை பேங்க் பேலன்ஸாக பேங்க்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போது நம்மளோட மற்ற பணம் எல்லாம் எங்கே போகுது? அதை வச்சு தான் பேங்க் லோன் கொடுக்குறாங்க. பணம் இருக்கிறவங்க டெபாசிட் பண்ணுறாங்க, பணம் இல்லாதவங்க பேங்க்கில் லோனை வாங்குறாங்க. This is how bank mediate between those who have surplus and those who are in need of money. நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அது யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாரோவர்ஸ் அதாவது லோன் வாங்குறவங்க பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது ஒரு 8 to 11% வரைக்கும் இருக்கும். நம்ம டெபாசிட்க்கு பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோவர்ஸ் பேங்க்குக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் தான் பேங்க்கோட இன்கம். நைஸ் பிஸ்னஸ் இல்லை? நம்ம மணியை வச்சுட்டு ஒரு சூப்பர் பிஸ்னஸ். லோன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பேங்க்கில் 2 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று, how do banks mediate between those who have surplus and those who are in need of fund? இல்லை how do bank earn its income? 2 கொஸ்டினுக்குமே ஒரே ஆன்சர் தான். ஆனால் how do bank earn its income அந்த கொஸ்டினுக்கு the difference between the interest rate gives the bank's income அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். கிரெடிட்னா என்ன? நம்மக்கிட்ட மணி இல்லைன்னா ஃப்ரெண்ட் இல்லைன்னா மணி லெண்டர்கிட்ட வாங்கிட்டு ஒரு 2 monthஸில் திருப்பி தரேன் இல்லை 5 monthஸில் திருப்பி தரேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றது தான் கிரெடிட். கிரெடிட் அதாவது லோன் வாங்குறதுனால 2 டைப் ஆஃப் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஒன்று பாசிட்டிவ் சிச்சுவேஷன், இன்னொன்று நெகட்டிவ் சிச்சுவேஷன். இப்போ பாசிட்டிவ் சிச்சுவேஷனை பற்றி பார்க்கலாம். சலீம் வந்து ஒரு ஷூ மேக்கர். அவனுக்கு ஒரு பெரிய ட்ரேடர்கிட்ட இருந்து ஒரு 3000 ஷூஸ் பண்ணுற ஆர்டர் கிடைக்குது. 1 monthல டெலிவர் பண்ணணும். சலீம் என்ன பண்ணுறான்னா எக்ஸ்ட்ரா லேபரர்ஸ் ஹையர் பண்ணுறான். ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக லெதர் ட்ரேடர்கிட்ட இருந்து பைசா இல்லாமல் லெதர் வாங்கிட்டு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணதும் மணி திருப்பி தரேன் அப்படின்னு கிரெடிட் வாங்குறான். சலீம் அவனுக்கு ஆர்டர் கொடுத்த ட்ரேடர்கிட்ட இருந்து 1000 ஷூக்கான அட்வான்ஸ் மணியை வாங்குறாங்க. சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை 1 monthல டெலிவர் பண்ணுறாங்க, லோனையும் ரீபே பண்ணுறாங்க, நல்ல ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணுறாங்க. இதுதான் பாசிட்டிவ் கிரெடிட் சிச்சுவேஷன், அதாவது கடன் வாங்கி முன்னேறுறது. நெகட்டிவ் கிரெடிட் சிச்சுவேஷன்னா கடன் வாங்கி நொந்து நூடுல்ஸாக போகிறது. நம்ம ஸ்வப்னா மாதிரி. ஸ்வப்னா அவங்க லேண்டில் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மிங் பண்ணுறதுக்காக மணி லெண்டர்கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க. ஸோ செடி வளர்ந்துட்டு இருக்கும்போது செடியில் திடீர்னு பூச்சி வர ஆரம்பிக்குது. காஸ்ட்லியாக பெஸ்டிசைட்ஸ் வாங்கி ஸ்வப்னா வந்து செடியில் தெளிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது எந்த ஒரு எஃபெக்டிவும் க்ரியேட் பண்ணல. அவங்க ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு வந்த இன்கம்மை வச்சு அவங்களால கடனை திருப்பி அடைக்க முடியலை. ஸ்வப்னா மறுபடியும் இன்னொரு லோன் வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க இன்கம்மை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க லேண்டில் ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன் விற்று தான் கடனை அடைக்கணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் நெகட்டிவ் கிரெடிட் சிச்சுவேஷன், அதாவது டெட் ட்ராப். டெட் ட்ராப்னா கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இந்த டெட் ட்ராப்ல இருந்து ரிகவர் ஆகிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று வந்து வாட் இஸ் கிரெடிட், டிஸ்கிரைப் த பாசிட்டிவ் ரோல் ஆஃப் கிரெடிட் வித் எக்ஸாம்பிள், அண்ட் டிஸ்கிரைப் த நெகட்டிவ் ரோல் ஆஃப் கிரெடிட் வித் எக்ஸாம்பிள். இந்த 2 கொஸ்டினோட ஆன்சரை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டாபிக் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். பேங்க்கில் லோன் வாங்குற எல்லாருமே பேங்க் சொல்கிற சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணணும். அந்த ரூல்ஸ் தான் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம பேங்க்குக்கு மந்த்லி பே பண்ணுற வட்டி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். செகண்ட் ஒன் வந்து கொலாட்ரல். கடன் வாங்குறவங்க பேங்க் கிட்ட வாங்குற லோனுக்கு ஈக்குவலாக ஹவுஸ் டாக்குமெண்ட் இல்லை கார் இல்லை ஜுவல்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணணும். அதுதான் கொலாட்ரல். An asset that borrower pledges to the bank for getting a loan is called a collateral. Third one வந்து documentation. பேங்க்குக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் லைக் ஐடி ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட், நம்ம கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணுற எல்லா பேப்பர்ஸுமே டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே தான் வரும். லாஸ்ட் ஒன் மோட் ஆஃப் ரீபேமெண்ட், மீனிங் டியூரேஷன் ஆஃப் த லோன்.
நம்ம கடனை எத்தனை வருஷத்துல திருப்பி கட்ட போறோம் அதுதான் மோட் ஆஃப் ரீபேமெண்ட். அது 1 வருஷமா இருக்கலாம், இல்லைன்னா 2, 10 வருஷமா கூட இருக்கலாம். நம்ம என்ன டியூரேஷன்ல லோனை திருப்பி கட்டுவோம் அதுதான் மோட் ஆஃப் ரீபேமெண்ட். இதை மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம், இல்லைன்னா ஆஃப் இயர்லி ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ல கூட திருப்பி கட்டலாம். டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்ல இருந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஃப்ரம் 1 to 5 மார்க்ஸ் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்னாலும் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்ல இருந்து கேட்கலாம். சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ஸ், அதாவது நம்ம லோனை எங்க இருந்து வாங்குறோமோ அதுதான் சோர்ஸ் ஆஃப் கிரெடிட். 2 சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கு. ஒன்று ஃபார்மல் சோர்ஸ், இன்னொன்று இன்ஃபார்மல் சோர்ஸ். பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் கீழே வரும். மணி லெண்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற கடன் இன்ஃபார்மல் சோர்சஸ் கீழே வரும். ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ஸ், அதாவது பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ், RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்டை செக் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ஸ்ல ரீசனபிள் இன்ட்ரெஸ்டோட லோன் வாங்க முடியும். பட் இன்ஃபார்மல் செக்டார்ல ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் கிடைக்க தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார்மல் சோர்ஸ்ல டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் ஃபாலோ பண்ணாதான் லோன் கிடைக்கும். கொலாட்ரல், டாக்குமெண்டேஷன் இல்லாம பேங்க்ல லோன் வாங்கவே முடியாது. இன்ஃபார்மல் சோர்சஸ்ல கொலாட்ரல் இல்லாம கூட லோன் வாங்கலாம். இன்ஃபார்மல் சோர்சஸ்ல நீங்க பணத்தை திருப்பி கட்டலைன்னா ரவுடிஸை வச்சு உங்களை பயமுறுத்தி கூட பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார்மல் செக்டார்ல லீகலாக தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். ரவுடிஸ் எல்லாம் வச்சு மிரட்ட முடியாது. இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ல பாரோவருக்கு லெண்டரையும் லெண்டருக்கு பாரோவரையும் முன்னாடியே தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்ஸ்ல 2 பேரையும் ஒருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அன்லெஸ் ரிலேட்டிவ்ஸா இருந்தா. ஃபார்மல்ல லோன் ரெக்கார்ட்ஸ், அதாவது யார் கடன் வாங்கினா, எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எல்லா ரெக்கார்ட்ஸும் வச்சிருப்பாங்க. ஆனால் இன்ஃபார்மல் சோர்சஸ்ல இவ்வளோ டீட்டெயில்ஸாக ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கை எப்படி சூப்பர்வைஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேங்க் டெபாசிட்டர்ஸ் வித்ட்ரா பண்றதுக்காக மினிமம் கேஷ் பேலன்ஸ் வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. லோன் எல்லாருக்கும் போய் சேருதா, இல்ல பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள், ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் தான் லோன் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணுவாங்க. பேங்க் யாருக்கெல்லாம் லோன் கொடுத்தாங்க, எவ்வளோ லோன் கொடுத்தாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த மாதிரி லோன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெகுலரா RBI கிட்ட சப்மிட் பண்ணணும். இப்படிதான் RBI பேங்க்ஸை செக் பண்றாங்க. So, how does RBI supervise the functioning of banks? இது ஒரு important question. It can be asked in 3 marks. 90% of the rich people formal sources of credits, அதாவது banks and cooperatives தான் rich people கடன் வாங்குறாங்க. ஆனா 85% of the poor people informal sources of credit கிட்ட போய் தான் கடன் வாங்குறாங்க. எதனால மெஜாரிட்டி ஆஃப் த புவர் பீப்புள் இன்ஃபார்மல் சோர்சஸ்ல கடன் வாங்குறாங்க? ஏன்னா பேங்க்ஸ் எல்லா இடத்துலையும், எஸ்பெஷல்லி எல்லா வில்லேஜ்லையும் இருக்கிறது இல்லை. பேங்க்ல லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நிறைய ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நிறைய டாக்குமெண்ட் ஒர்க், கொலாட்ரல் எல்லாமே இருந்தால் தான் பேங்க்ல லோன் கிடைக்கும். ஆனால் இன்ஃபார்மல் சோர்சஸ்ல கொலாட்ரல் இல்லாமலே லோன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், பேங்க் ஒரு லோனை கட்டி முடிச்சாதான் இன்னொரு லோன் கொடுப்பாங்க. ஆனால் இன்ஃபார்மல் சோர்சஸ்ல ஒரு லோனை க்ளோஸ் பண்ணாமலே இன்னொரு லோன் வாங்கிக்கலாம். இந்த ரீசன்னால தான் மெஜாரிட்டி ஆஃப் புவர் பீப்புள் இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் கிட்ட போய் கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் என்ன கொஸ்டின் கேட்கலான்னா, why poor households are still dependent on informal sources of credit? Very important 5 mark question. ஸோ நிறைய புவர் பீப்புள் இன்ஃபார்மல் சோர்சஸ் கிட்ட கடன் வாங்குறாங்க. அதனால என்ன ஆகுது? அதிக வட்டி கட்டுறதுனால வருமானத்தை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய நிலைமை வருது. அதனால கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இதுதான் டெட் ட்ராப். இதுவே பேங்க்ல லோன் வாங்கினாங்கன்னா ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அவங்க இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பேங்க் புவர் பீப்புளுக்கு கடன் கொடுக்கறது மூலமா அவங்க இன்ஃபார்மல் சோர்சஸ் கிட்ட போய் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுல இருந்து
தப்பிக்க வைக்கலாம். மோரோவர் ஸ்மால் ஃபார்மர்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ட்ரேடர்ஸ் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது பேங்க்கில் கடன் வாங்கி பிஸ்னஸ் இல்லைன்னா அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஈஸியாக லோன் கிடைச்சா கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகும், கண்ட்ரி டெவலப் ஆகும். ஸோ இந்த டாப்பிக்கில் கேட்குற 2 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். Why formal sector needs to lend more? இன்னொன்று, cheap and affordable credit is crucial for country's development. Discuss. Money and credits ஓட லாஸ்ட் டாபிக் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழு. அதுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப். மகளிர் சுய உதவி குழு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூரல் ஏரியாஸில் நிறையா பார்க்கலாம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் மினிமம் 15லேருந்து 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ரெகுலராக சின்ன அமௌண்ட்டை 100, 500, 1000ன்னு சேவ் பண்ணுவாங்க. இந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு பண தேவை இருந்துச்சுன்னா சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து லோனாக எடுத்துக்கலாம். கம்மி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ரெகுலராக சேவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 1 or 2 years ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த குரூப்புக்கு பேங்க்கில் இருந்தே லோன் கிடைக்கும். அதுவும் கொலாட்ரலே இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம். ஸோ எஸ்ஹெச்ஏயோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம்லி லோன்ஸ், டிலே ஆகாமல் குயிக்காக லோன் கிடைக்கும். இன்னொன்று, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ட் அட்வான்டேஜ் கொலாட்ரல் இல்லாமலே நமக்கு லோன் கிடைக்கும். இதனால தான் எஸ்ஹெச்ஏயை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ரூரல் புவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மூலமாக அவங்க பண தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுட்டு டெவலப் ஆகுறாங்க. விமென்க்கு இது எப்படி அட்வான்டேஜாக இருக்குது? விமென் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக, செல்ஃப் ரிலையண்ட்டாக அவங்களையே மட்டுமே நம்பி வாழ்கிறாங்க. செகண்ட், குரூப்பில் ரெகுலராக மீட்டிங்ஸ் நடக்கிறதுனால விமென் எல்லாருமே பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. என்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ், ஹெல்த், நியூட்ரிஷன், டொமெஸ்டிக் வயலன்ஸ், இதை பற்றியெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. Now, question from this topic. Explain the role of SHG in rural society. இல்லனா, how SHG help borrowers overcome the problem of lack of collateral. இது ஒரு 5 mark question. இதுலேருந்து 2 and 3 marks கூட கேட்கலாம். Advantages of women இல்லனா advantages of SHG 2 இல்லனா 3 marksலையும் கேட்கலாம். கொடுத்திருக்கிற கொஸ்டினை புக்லேருந்து ரிவைஸ் பண்ணுங்க. கீ பாயிண்ட்ஸ்க்கு வீடியோவை பாருங்க. ஹாப்பி லேர்னிங்.